அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் இன்று தரமான செய்கை நடந்திருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தரமான சம்பவங்களை செய்திருக்கிறார். பயங்கரமான விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை நோக்கி பல கேள்விகள் பல பேர் கேட்டிருக்காங்க. நிறைய நடந்திருக்குங்க. நல்ல ஃபன்னியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எல்லாரும் எழுப்பின கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பதில் அளித்திருக்கிறார் எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க, என்னெல்லாம் கலாய்ச்சிருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதெல்லாம் பார்ப்போம். முதல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், ஜோசியர் ரத்தன் பண்டிட்டுக்கு அரசு பதவி வழங்கியிருக்கீங்க, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டு உடைச்சிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களை இவ்வளோ வன்மையாக கண்டிப்பாங்க, இவ்வளோ தைரியமான விமர்சனங்களை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. வேறு லெவலான விமர்சனங்களை எல்லாம் வச்சுருக்காங்க. உங்கள் ராஜகுருவாக இருந்தால் பர்சனலாக வச்சுக்கோங்க, அவரை அரசு பதவி எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலான கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்புறமா அண்ணன் வன்னியரசு அவர்கள், ஜோதிடம் மற்றும் மூட நம்பிக்கைகளுக்கு முன்னுரிமை தராமல் அறிவியலை வளர்க்க இந்த அரசு முன்னுரிமை தர வேண்டும், மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை பேரவையில் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஜவாஹிருல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளைய தலைமுறை கிட்ட மூட நம்பிக்கையை ஒழித்து அறிவியல் மனப்பான்மையை இந்த அரசு வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தமிமுன் அன்சாரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய நம்பிக்கையை நான் ஏற்கிறேன், ஆனால் ஜோசியத்தை நீங்கள் அரசுமயமாக்குறத ஒருபோதும் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி வரிசையாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு அரசு பதவி கொடுத்தாரு பாருங்க விஜய், அந்த ஆணைய நேரத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமாக இப்போ கண்டித்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா திருப்பி பேக் அடிச்சிட்டாங்க. அந்த ஜோசியக்காரர் ரத்தன் பண்டிட் இருக்கார் பாருங்க, அவருடைய அரசு பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது. அந்த பயம் இருக்கணும் தாவேக்காவுக்கு. சம்பவம் எத்தனை சம்பவம், என்ன சம்பவம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் உண்மையான அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கிறார். ஏன்னா இவ்வளோ நாளும் பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே வாசிச்சுட்டு ஓடிடலாம். இங்கேயும் பேப்பரை தாங்க எடுத்து வாசிச்சுட்டு இருக்காரு மனுஷன். பேப்பர் எடுத்து வாசிச்சுட்டு ஓடிடலாம். இப்போ என்னென்னா எதிரில் எல்லாம் கேள்விகளாக கேட்பாங்க, பயங்கரமாக பதில் சொல்ல முடியாமல் திணறாரு மனுஷன். இப்போ நம்ம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றத பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு மீம் கண்டென்ட்டா மாறிடுச்சு. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையாக, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இதை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க, சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. இப்படிப்பட்ட ரொம்ப புதுமையான வித்தியாசமான செயல்பாடுகளால நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் முன்பாகவே இந்த ஆட்சி அவங்களுக்கு வாக்களிச்ச மக்களுடைய நம்பிக்கையை இழந்துருச்சு. இவங்களுக்காக ஆதரவு கொடுத்த எங்க தோழமை இயக்கங்களுடைய நம்பிக்கையையும் கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சுக்கிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா, அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க, இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்டுடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சிற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு மீம் கண்டென்ட்டா மாறிடுச்சு. எல்லாருமே விமர்சனம் பண்ணுறப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டு இருக்கார், ஏதோ எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. இது தாவேக்காரங்க உடனே என்னன்னா, தலைவர் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கார், என்னமோ பயங்கரமாக ரிப்ளை பண்ண போகிறார், எல்லா விமர்சனங்களுக்கும் பயங்கரமாக பதிலடி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்றதை நம்ம கடைசியாக பார்ப்போம். முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துடலாம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து
இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒன்றுங்க, இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்றத திரும்ப திரும்ப சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. விஜய் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்றதான் தெரில. பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆமாம், சிறுபான்மை அரசுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் சிறுபான்மை அரசு தான். ஆமாம், என்ன சிறுபான்மை அரசுனா நாங்கள் சிறுபான்மையினர் கூட நிற்கக்கூடிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு டைலாக் பேசிட்டு போயிருக்காருங்க மனுஷன். சரி, அடுத்தது பார்ப்போம். இந்த பெரும்பான்மை வரல அப்படின்றது இருக்கு இல்லையா, தாவேக்கா, அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. தாவேக்காவினர் கடும் விரக்திக்கு போக போகிறாங்க பாருங்கள். 2வது நாளே கதற ஆரம்பிச்சாச்சுங்க பாருங்கள். விஜய் அவர்கள் அடே ஐயோ நானா இது இந்த பாலிடிக்ஸுக்கு வந்திருக்கவே கூடாது, இப்படி போட்டு வதைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சோகத்தில் இருக்காருங்க. இனிமேல் தான் ஆக்சுவல் பாலிடிக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறார். ஏன்னா இவ்வளோ நாளும் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து வாசிச்சுட்டு ஓடிடலாம். இனிமேல் அது நடக்காது. இனிமேல் எல்லாம் எதிரில் இருந்து கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். பதில் சொல்லணும்னா அதுக்கேற்ற திறமை இருக்கணும், அதுக்கேற்ற அரசியல் அறிவு இருக்கணும். விஜய் அவர்களுக்கு தான் அது இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோமே. அடுத்தது, இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக நடத்துங்க. புது சோஃபா போகுது, சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சி, புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த திருட்டுத்தனமா அந்த வார்த்தையை மட்டும் நிக்கிறேன். அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. இப்ப நான் சொல்றதுலாம் ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் உட்காருங்க உட்காருங்க. உங்களை சொல்ல உங்களை சொல்ல உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. இப்ப நான் சொன்னதுல ரொம்ப டீசென்டான விஷயம் வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது என்னடா புதுசா சோஃபா அரசியலா இருக்கு? தாவேக்கா தான் புதுசாலாம் அரசியல் பண்ணுது. புஷ்பா பட பாணியில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம், வேற லெவலில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க மனுஷன். விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? இவ்வளோ விமர்சனங்களையும் விஜய் அவர்கள் பார்த்துக்கிட்டு அந்த எழுதிக்கிட்டு இருந்தார் பாருங்க. நேரமே நம்ம பார்த்தோம் பாருங்க. எழுதி முடிச்சு விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள். இந்த குதிரை பேரம் நடத்தியிருக்காங்க தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சார் இல்லையா நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்றார் அப்படின்றத பாருங்க. தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றி உள்ளார்கள். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசை தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த சினிமா டயலாக்ஸ் பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு எப்போதாங்க நார்மலாக பேசுவார்? நம்மளும் ரொம்ப நாளாக அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிரச்சாரம் பண்ணுறப்போவும் சரி, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரே சினிமா டயலாக்ஸ் தான். இன்னும் அதை நிறுத்தலை பாருங்கள். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் நிறுத்தலை. இன்னும் இந்த சினிமா டயலாக்ஸ் பேசுகிறத பிளாஸ்ட்டுன்னு சொல்லி கடைசியில் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்காருங்க மனுஷன். கடலில் இருக்கும் நண்டு சட்டமன்றத்தில் இன்னைக்கு உங்களை கலாய்ச்சாங்கல்ல, அதுதான் ட்ரெண்டு. இந்த மாதிரி பயங்கரமாக பஞ்ச் டயலாக்ஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் சினிமா டயலாக்ஸ் பேசுகிற மாதிரி அந்த பாணியிலேயே பேசுகிறார் பாருங்க. எங்கள் அரசு குதிரை பேரம் நடத்துகிறது என்று சொல்கிறார்கள். நாங்கள் குதிரை பேரம் நடத்தவில்லை, குதிரை வேகத்தில் அரசு நடத்துகிறோம். ஆமாம், குதிரை வேகத்தில் போய் சீக்கிரமாக ஆட்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க, அடுத்தது நாங்கள் வரோம். இதை தான் இத்தனை மணி நேரமாக உட்கார்ந்துருந்து எழுதிட்டு இருந்திருக்காரு. குதிரை பேரத்தில் நாங்கள் ஆட்சி நடத்தவில்லை, நாங்கள் குதிரை வேகத்தில் ஆட்சி நடத்துகிறோம். அப்படி குதிரை வேகத்தில் என்ன செயல்பட்டார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேங்க.
அப்படி எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. குதிரை வேகத்தில் பொய்களையும் அவதூறுகளையும் வேணால் தாவைக்காக்காரங்க இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் பரப்புதுன்னு சொல்லலாம். ஃபேக் நியூஸுங்க, ஒரே ஃபேக் நியூஸுங்க, இல்லாத பொல்லாததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் செஞ்ச நலத்திட்டங்கள், திமுக ஆட்சியில் செஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இப்போ வந்து விஜய் செஞ்சுருக்காரு, விஜய் இதை சொல்கிறாரு, விஜய் வந்து ஓரமாக இருந்த குப்பையை எடுத்து ஓரமாக போட்டார் புஷி ஆனந்த்ன்ற மாதிரி விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை சொல்கிறாருன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பொய்யா பேசி பொய்களை பரப்புவதில் தான் தாவேக்கா குதிரை வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சிஎம் அங்கிள் சட்டமன்றத்தில் இன்னைக்கு விஜய் அவர்களை எதிர்கட்சிகள்லாம் மொத்தமாக வறுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விமர்சனம் இல்லை, வறுத்துட்டாங்க, மொத்தமாக போட்டு வருன்னு வறுத்துட்டாங்க. விஜய் அவர்கள் அது எதுக்குமே சரியான பதிலே அளிக்கவில்லை. ஏன்னா அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லை. இந்த குதிரை பேரம் குதிரை வேகம் மட்டும்தான் அவர் எழுதி வச்சுக்கிட்டாரு. வேற என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்றாவது நம்ம பேசணுமே. நம்ம ரசிகர்கள் எடுத்து எடிட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் போட வேண்டாமா? குதிரை வேகம்னு போட்டு குதிரை வேகம்னு போட்டு எடிட் பண்ண வேண்டாமா? அதனால அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் பேசிடுறோம், ஒரு டயலாக் எழுதும். இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்திருக்கோம், நமக்கு ஒரு டயலாக் கூட எழுத தெரிலனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 பஞ்சை போட்டு ஆட் பண்ணி எழுதி பேசி விட்டுட்டு போயிட்டாப்புல. அது மட்டும்தான் பேசியிருக்காரு, வேறு எதுவுமே பேசலை. சட்டமன்றத்தில் அவர் மொத்தமே பேசுனது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த தாளை பார்த்து படிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டார் அமைதியாக. இப்போ புரியுதா எதுக்கு விஜய் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு எதுவுமே இது வரைக்கும் நடத்தினதில்லை, ஏன் எந்த பேட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு இப்போவாது புரியுதா? இது வந்து நம்ம மோடிஜி அவர்களுடைய டெக்னிக், அதே பேட்டர்ன் தான். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் வந்து வெளியில் தெரிஞ்சதுன்னா அம்பலப்பட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு எதுவும் பேச தெரியாதுன்றது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் செய்தியாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்கேருந்து இங்கேருந்து. இப்போ எதிர்கட்சியினர் கேள்வி கேட்குறதுக்கே விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் குதிரை பேரம் குதிரை வேகம்னு பேசிக்கிட்டு ஓடுறாரு பாருங்க. அப்படி தான் இருக்கும் ஆளுங்கட்சி சிஎம்லாம். ஆனால் இப்படி தான் இருக்கும். அது வந்து ஒரு முள் கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அது வந்து ரொம்ப கெத்தாக இருக்கும், சிஎம் பவர்ஃபுல் பர்சன் அப்படின்லாம் இருந்தாலும் கூட அந்த பதவியில் இருக்கிறப்போ அது வந்து மண்டைக்கு மேலே எந்நேரமும் சுமை. அது வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும், சுற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். நம்ம தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம், விஜய் அவர்களே நீங்கள் ஆளுங்கட்சி ஆகிட்டீங்க, எதிர்கட்சி இனிமேல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சி கொண்டு வர்றதுக்குள்ளே 4 கேள்வி உங்களை நோக்கி வரும், நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ புரியுதா? திமுகவை நோக்கி கேள்வி கேட்குறப்ப மட்டும் குளுன்னு இருந்துச்சுல்ல, இப்போ புரியுதா? புரியணும், புரிய வைப்போம், புரிய வரும். தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. மகளிருக்கு மாசம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்க வாக்குறுதிகளை சொல்லும் போது நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப சொல்லியிருக்கிறீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க. வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலைங்க இன்னுமே. இந்த 200 யூனிட் ஃப்ரீ, சிங்கப்பெண் அதிரடிப்படை இதெல்லாம் தான் வந்திருக்கே ஒழிய அதை தாண்டி எதுவுமே இல்லை. அதுவும் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில் மொத்தமே 20-30 காவலர்களை மட்டும் வச்சுக்கிட்டு அது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை கட்டியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு புரிய மாட்டேங்குதுங்க. அந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதும் முதல்ல வந்து 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணணும், அப்போ தான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் பயங்கரமாக கேள்வி கேட்டதுக்கப்புறம் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இந்த மாதம் 2500 ரூபாய்னு சொன்னது என்ன ஆச்சுன்னு தெரியல, 6 சிலிண்டர் தருவேன்னு சொன்னார், என்ன ஆச்சுன்னு தெரியல. பஸ்ஸு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டு சென்னை எங்கே போகணுன்னாலும் சரி எல்லா இடத்துக்கும் ஃப்ரீன்னு சொன்னார், அதுவும் என்னன்னு தெரியல. எதுவுமே இன்னும் வரலைங்க. அது வராது. திமுக ஆட்சி நிர்வாகம் செய்கிற மாதிரி விஜய் அவர்களால் செய்ய முடியாது. விஜய் அவர்கள் முடிஞ்சால் செஞ்சு காட்டட்டும், செஞ்சால் நல்லது, ஆனால் செய்ய முடியாதுங்க. அதுக்கெலாம் ஒரு திறமை வேணும். ஆளுமை திறன்னு ஒன்று இருக்குது, நிர்வாக திறன் ஒன்று இருக்குது. ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணவங்க, நக்கல் அடித்தவங்க எல்லாருக்கும் இனிமேல் புரிய வரும். ஸ்டாலின் அவர்கள் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி சம்ஹவ் மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. அந்த மனுஷனை எல்லாரும் ஓரங்கட்டி வச்சுட்டு இவரை வாக்களித்ததற்கு மக்கள் சீக்கிரமாக அனுபவிப்பார்கள். ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ பெட்டரான ஒரு நிர்வாகத்தை கொடுத்தார் அப்படின்றத மக்கள் உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி, ரவுடிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது, கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்பட்டு விட்டது,
கஞ்சா போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க நம்முடைய முதல்வர்கள். நன்றி, வணக்கம். இது என்னடா இது வித்தியாசமா ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லை கலாய்க்கிறாங்களா அப்படின்ட்டு அவர் குழம்பி போய் பார்க்குறாரு. அதான் யார் யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, யார் யார் கலாய்க்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, புகழ்கிறாங்களா கலாய்க்கிறாங்களானே புரியாது. நல்ல குழப்பம். அதை ப்ராசஸ் பண்ணி அது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கே ஒரு 2 நாள் ஆயிரும். இவர் அன்றைக்கி அதை பேசினாரே, அது நம்மளை கலாய்ச்சாரா இல்லை புகழ்ந்தாரா அப்படின்னு யோசித்து பார்த்து அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கே 2-3 நாள் ஆயிருங்க. முரட்டு ஃபன் இருக்க போதுங்க. ஆனால் இனிமேலாம் முரட்டு ஃபன் தான். Day 2 2வது நாள் தான் ஆயிருக்கு. இன்றைக்கே இப்படின்னா இன்னும் 5 வருஷம் இருக்குது. என்னென்ன பாடுபட போகிறாங்களோ, புளிஞ்சு சட்னி ஆக்கிடுவாங்க எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து. அது மட்டும்தான் ஒரு பாடுபட போகிறாங்க தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அதில் பல பேர் புதுமுகங்கள் வேற. சட்டமன்றத்துக்குள்ளே அடியெடுத்து கூட வச்சது கிடையாது. போட்டு நசுக்க போகிறாங்க. தக்காளி பிதுங்க போகுதுங்க. சிஎம் அங்களுக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிவுரைகளும் விமர்சனங்களும் மிகவும் அருமையாகவும் மிகவும் சிரிப்பலைகளை ஏற்படுத்தும் விதமாகவும் இருந்தது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்தது பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.